ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில்க் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே கிறிஸ்பியான கிரீன் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க தோசை மேலே தடவுறதுக்கான அந்த க்ரீன் சட்னியை வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு வந்து ப்ரௌனிஷாக வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் வந்து நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லியை வந்து நல்லா கழுவி அதில் போட்டுருங்க. உங்கள் வீட்டில் புதினா இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ லாக்டவுன் பீரியட்னால புதினா எனக்கு கிடைக்கல, ஸோ நான் வெறும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். புதினாவும் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லி நல்லா வதங்குற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் அரைச்சிடலாம். வதக்கி வச்ச அந்த கொத்தமல்லியை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அரைக்கும் போது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். ஸோ தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லியை வந்து கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களால் தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. இப்போ வாங்க நம்ம தோசைக்கல் மேலே தோசை வாத்துடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க தோசைக்கு. இப்போ வந்து ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த தோசை வந்து கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வெந்துடுச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தடவிடலாம். ஃபுல்லாக தடவினதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக துருவின கேரட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தோசை திருப்பியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்லாவே வெந்துடுச்சு. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி தோசை வாத்தனால நல்லா வெந்திருக்கும். நீங்கள் இன்னொரு சைடு வந்து திருப்பி போடணும்னு தேவையில்லை. இப்போ இந்த தோசைக்கல்லேருந்து நீங்கள் எடுத்துடலாம். ஸோ தோசை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே கிறிஸ்பியான கிரீன் தோசை ரெடி. இதுக்கு சைட் டிஷ் நீங்கள் எதுவும் தொட்டுக்க தேவையில்லை. அதிலே வந்து எல்லா டேஸ்ட்டும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.